விண்வெளியில கக்கா போடா எனக்கு பறக்குமா? அங்க உள்ளவங்க எப்படி தூங்குறாங்க சாப்பிடுறாங்க? இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரெடியா மாமே? 1961 ஆலன்றவர் முத விண்வெளிக்கு போறாரு. அப்ப அவர் ராக்கெட்ல போயிட்டு இருக்கும்போது உச்சா வந்துருச்சுங்க. அப்ப உச்சா அதுலயே போயிட்டாருங்க. அதுதான் முத விண்வெளியோட அனுபவங்க. அதுக்கடுத்து 2001 விண்வெளியில பாத்ரூம் கட்டாயம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க அப்ப இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு கழிவறை கட்டுறாங்க. ஆனாலும் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னன்னா அவங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது அந்த பூப்ல அப்படியே மேல பறக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து ஃபைனலா 2018 அந்த இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் மேக் பண்ணி ஒரு கழிவறை கட்டுறாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்து அந்த இடத்துல நிம்மதியா போறாங்க. ஆனா அந்த கழிவறை எங்க போகணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் பேக் பண்ணி அவங்களுக்கு 9 மாசத்துக்கு ஒரு தடவை ஃபுட்டு கொண்டு போவாங்க. அந்த இதுல திருப்பி இந்த பாத்ரூமை போட்டு விட்டுருவாங்க. எனக்கே சொல்ல கொஞ்சம் சங்கட்டமா தான் இருக்கு. அப்புறம் பல்லு விளக்குறதெல்லாம் எப்படின்னா, அவங்க பல்லு விளக்கும் போது அந்த எச்சியை துப்ப முடியாது. அப்படி துப்புனீங்கன்னா விண்வெளியில் எங்கேயாவது போய் எலக்ட்ரிசிட்டி டம்மு வெடிச்சிடும். அதனால அவங்க அதையே முழுங்கிடுவாங்க. அப்படிதான் அவங்களுக்கு தயார் பண்ணி எல்லாமே அனுப்புறாங்க. தூங்குறதுமே ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. நம்ம இங்கே இப்படின்னு தரலாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒழுங்கா தூங்க முடியாது. ஆனால் அவங்க அதுக்குன்னு பிரத்யேகமா கயர்லாம் கெட்டி தூங்கும் போது எப்படின்னா கதவை திறந்து அப்படியே பறந்தே போவாங்க. பறந்தே போயிட்டு ஒரு பெல்ட்லாம் மாட்டிட்டு அப்படியே ரூம்லாம் லாக் பண்ணிட்டு அப்படியே தூங்குவாங்க. இப்படிதான் தூங்குவாங்க விண்வெளி வீரர்கள்லாம். ஃபைனலாக சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 90 நாளைக்கு ஒரு தடவை தான் உணவு பூமியிலேருந்து விண்வெளிக்கு போகுங்க. அதுவுமே அவங்க டெய்லியும் 2000 கேலரிக்கு மேலே சாப்பிடக்கூடாதாங்க. எவ்வளோ பாவப்பட்ட வாழ்க்கை ஸ்பேஸ் நம்ம ஈஸியாக நினச்சிடுறோங்க. கடைசியாக ஸ்பேஸில் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அந்த பிணத்தை எப்படி பூமிக்கு கொண்டு வருவாங்க? ஒருவேளை அங்கேயே வச்சிருப்பாங்களோ? இந்த டவுட் எனக்கு ரொம்ப இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.